ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்த் கொரியாவில் என்னென்ன சட்டங்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அங்க ஜீன்ஸ் போடக்கூடாது, அதுவும் மெயினா ப்ளூ ஜீன்ஸ். ஏன்னா அது அமெரிக்காவோட ட்ரெஸ் அப்படின்றதால அதை பேன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து, இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. பட் நார்த் கொரியால யார் யார் தப்பு பண்றாங்களோ அவங்க என்டையர் ஃபேமிலிக்கு 2 தலைமுறைக்கும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம நாட்டுப்படி இஷ்டிக்கு நம்ம புள்ளிங்க மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் வெட்ட முடியாது. அவங்களுக்கு டோட்டலாவே 28 வகையான ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும்தான் பண்ணணும். அதை தாண்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பட்டினா முடி வெட்டவனையும் வெட்டுவாங்க, முடி வெட்ட போனவனையும் வெட்டுவாங்க. இதுதான் அவங்களோட ரூல். சோ இவ்வளத்தையும் பண்றவர் அந்த அதிபருடைய பேர் உங்களுக்கே தெரியும், கிம் ஜாங். அதுதான் அவங்களுடைய நேம். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய சட்ட திட்டங்கள்ல மெயினா இருக்கிறது, நைட்ல அங்க மின்சாரம் துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கிடையாது, போன் கிடையாது, எந்த ஒரு மீடியாவுமே அங்க கிடையாது. அங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 3 சேனல் தான். அந்த 3 சேனலுமே நடத்துறது அந்த கவர்மெண்ட் மட்டும்தான். இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டே இல்லாத அந்த நாட்டுல தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உலக அளவுல ஹேக் பண்றதுல நம்பர் 1 இருக்கிறது நார்த் கொரியா. இதுல பெரிய விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜூலை 8ஆம் தேதி அந்த அதிபரோட அப்பா இறந்த தினம். அன்னைக்கு யாருமே அந்த நாட்டுல சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த அதிபர் வந்து கிம் ஜாங் உன், அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லாட்டி அவர் ஏதாவது ஒன்று பேசுறாரோ, அந்த டைம் யாராவது கவனிக்காமலோ இல்லாட்டி தூங்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இம்மிடியட்டா ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க, இல்லாட்டி இம்மிடியட்டா ஷூட்டிங்ல போட்டு இறக்க வச்சிருவாங்க. சோ இவ்வளத்தையும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல, அதாவது இந்த இந்தியா இல்ல நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க, நீங்க எதுல எடுத்தாலும் மக்கள் எடுத்த உடனே சொல்றது என்னன்னா, நம்ம நாட்டுல சட்டம் சரியில்லை, நம்ம நாட்டுல அது சரியில்லை, நம்ம நாட்டுல இது சரியில்லைன்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி சொல்றவங்களை ஒரு வாட்டி நார்த் கொரியா காமிச்சா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.